பொதுவா என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்கமா கீழே குனிஞ்சு நடந்து போறியா பாரு அப்படிம்பாங்கல்ல. இப்ப அதெல்லாம் கிடையாது. பொம்பளை பிள்ளையோ அப்படிதான் நடந்து போகுது, ஆம்பளை பையனும் அப்படிதான் நடந்து போறான். ஏன் சொல்லுங்க? என்ன உலகம் மாறிடுச்சா? ஒழுக்கமா இருக்குமா? இல்ல. இதுதான் காரணம். இந்த போனை கையில வச்சுக்கிட்டு முன்ன வர்றது யாருன்னு தெரியல, சைட்ல வர்றது யாருன்னு தெரியல, செவுத்துல முட்டுறோமா என்னன்னே தெரியல. எப்ப பாரு போனு. ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்லா பயன்படுத்தலாம். ஆனால் இது ஒரு கதை பாருங்களேன். ஒருத்தர் என்ன பண்ணனா, ஒரு நாள் இந்த போனை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருந்தான். நம்ம ஆப்போசிட்ல போய் இல்ல காவால விழல, முட்டிட்டான். யார் மேலேயோ முட்டிட்டான். முட்டிட்டு என்ன சொல்றான், எருவ மாதிரி வந்து முற்றிய பார்த்து வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்கறான். எருவ மாடு தான் நிக்குது. என்னது? எருவ மாடு தான் நிக்குது. முட்டினது யாரு? போயிட்டு இவன் தான் போய் எருவ மாடு மேல முட்டிட்டா அது அங்கேயே நிக்குது. அப்ப இந்த போனை வச்சுட்டு பண்ற சேட்டை இருக்கு பாருங்க. காலையில தூங்கி எந்திரிக்கும் போதே கண்ணை துடைக்கிறதுக்கு முன்னாடியே போனு, பாத்ரூம் போகும்போதும் போனு, இரவு உறங்க செல்லும் போதும் கூட என்னது கையில போனு. உங்களுடைய வாழ்க்கையை சிறுக சிறுக அழிக்குது அப்படிங்கறத மறந்துடுறீங்க.